கயல் சீரியல் மேரேஜ் சீக்வன்ஸ் பற்றி ரொம்ப நாளாக வெளியாகாமல் இருந்த பல சுவாரஸ்யமான தகவல் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் கயல் சீரியல் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கயல் சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக நம்ம எல்லாம் காத்துட்டு இருந்தோம். அடுத்து அந்த மேரேஜ் சீக்வன்ஸ் எப்போ எழில் அண்ட் கயலுடைய மேரேஜ் எப்போ கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பல கட்ட வாட்டி கொண்டு வந்து அந்த ஒரு விஷயத்தை என்ன மாதிரி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா ஒரு ட்ராமா மாதிரியோ லைக் வந்து அது வந்து ஒரு கனவு மாதிரியும் இப்படியே கொண்டு போயிட்டாங்க. ஆனால் நம்ம எதிர்பார்த்த அந்த சீக்வன்ஸஸ் இன்னும் சீரியலில் கொண்டே வர மாட்டாங்க. ஸோ நம்ம எல்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக காத்துட்டு இருந்த அந்த விஷயம் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ அஃபிஷியலாக அதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்று வந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ இப்போ மேரேஜ் பார்த்தீங்க, மேரேஜ் சீக்வன்ஸ்க்கான முதல் ஸ்டெப் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஏன்னா இங்கே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கயல் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ஆல்ரெடி எழில் ஓகே தான். ஆனால் வந்து எழில் ஃபேமிலி தான் கயல் ஓகேவான்னு கேட்டால் அது ஒரு பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கு. பெரியப்பா பண்ணுற பல சூழ்ச்சி. ஸோ இதை பேஸ் பண்ணி ஸ்டோரி போயிட்டுருக்கு. இனிமேலும் ஸ்டோரி இந்த மாதிரி போணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கயல் சீரியல் டோட்டலாக வந்து ட்ராப் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இனிமேல் வந்து டேரக்டர் செல்வம் அவர்கள் சீரியலை வேறு கட்ட மாதிரி கொண்டு போனால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல ரசிகர்களுடைய கோரிக்கையாகவே இருந்துச்சு. இந்த கோரிக்கையிட்டு சீரியலோட டீம் இப்போ அஃபிஷியல் அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. சன் டிவியுமே இந்த விஷயத்தை வலியுறுத்துறதா சொல்லப்படுது. அதாவது கயல் சீரியல் இனிமேல் வந்து அந்த பெரியப்பா அண்ட் ஃபேமிலி இதை பேஸ் பண்ணி ஓவர் சீக்வன்ஸாக போணுச்சுன்னா ஆடியன்ஸ்க்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் டிஆர்பிலையும் வரக்கூடிய நாட்களில் பெருசாக கயல் சீரியல் ஸ்கோர் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் சீரியல் டீமில் இப்போ ஒரு முக்கிய முடிவு அப்படிங்கிறத எடுக்கிறாங்க. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா கயல் சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் கயல் அண்ட் எழில் இவங்களுடைய மேரேஜுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து ஸோ அந்த மேரேஜை நடத்திட்டு தான் அடுத்த கட்ட சீரியல் கதைக்காலத்துக்கு நகர்த்துவாங்க அப்படிங்கிற அந்த தகவலானது வெளியாகி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சீரியல் வந்து பெரிய ஸ்கோப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டால் சீரியலில் அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது இந்த விஷயங்கள்லாம் கொண்டு வந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். இது மாதிரி வேறு நிறைய மாற்றங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா கயல் சீரியலில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம எழில் அண்ட் கயல் இவங்களுடைய அந்த மேரேஜ்க்கான அந்த விஷயங்கள் இருக்கும். ஸோ இவங்க மேரேஜ் நடந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கயலுக்கு பெரிய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டால் நம்ம கயல் கூட மேக்ஸிமம் டைம்ஸில் எழில் இருப்பார். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. இருந்தும் வந்து நம்ம பெரியப்பா சில சதிகள் பண்ண தான் செய்வார். அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். இருந்தாலும் இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா கயலுடைய தங்கச்சி வீட்டில் வரக்கூடிய பிரச்சனைகள், கயலோட தம்பிக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கயலுடைய அண்ணனுக்கு வரக்கூடிய மூர்த்திக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை பேஸ் பண்ணி சீரியல் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நகர்ந்துட்டுருக்கோம். ஆனால் இது எல்லாமே தாண்டி கயலும் எழிலும் ஓவர்டேக் பண்ணி ஆனந்தியை வந்து ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு போகிறது, ஸோ தம்பியை வந்து நல்ல லெவலுக்கு கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கயலுக்கு இன்னும் ஒரு சவால் இருக்க தான் செய்யும். ஆனால் எழில மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, எழில் கூட இருக்காரு அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வரக்கூடிய நாட்களில் கயல் சீரியலில் ரொம்ப சுவாரஸ்யமாக நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த தகவலானது வெளியாகி இருக்கு. ரொம்ப சீக்கிரமாகவே கயல் அண்ட் எழிலுடைய மேரேஜ் ட்ராக்கை கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டை சொல்லுங்கள். மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.